அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹமாஸ் கடைசியா தனது ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்ரேலிடம் சரண்டராக தீர்மானித்து விட்டது. 3 வருஷமா 1,00,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் சாவதற்கு நாம காரணமா இருந்துட்டோமே என்ற ஒரு மனசாட்சி உறுத்தல் ஹமாஸுக்கு வந்திருக்கும் போல தெரியுது. 90,000க்கும் மேலான பாலஸ்தீனர்களை கூன், குருடு, முடம், நொண்டி, சப்பானி என்று ஆக்கிவிட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் இந்த முடிவா? ஒரு புண்ணாக்கும் இல்லை. இஸ்ரேல் வைக்கும் நீட் எக்ஸாமில் ஜெயிக்க முடியாது என்று நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஹமாஸுக்கு. ஹிட் அடித்து நம்மளை சாகடிச்சிடுவான், பிட் அடித்து கூட நம்ம பாஸ் ஆக முடியாது என்று நல்லா புரிஞ்சு போச்சு. எதுக்கு அல்பாயுசில் செத்து போய் அல்லாவை போய் பார்க்கணும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆயுதம் நம்ம கையில் இருக்கும் வர உயிர் பிழைத்து வாழலாம் என்று நினைத்தார்கள். அது கையில் இருக்கும் வரை நமக்கு எலி வாழ்க்கை தான் அமையும். மிக்கி மவுஸ் மாதிரி இஸ்ரேல் பூனையை விளையாட்டு காட்ட முடியாது ஐயா என்று அவர்களுக்கு புரிந்து விட்டது. பெத்த அப்பன் கோமனியே போய் சேர்ந்து விட்டான். அதனால் வளர்ப்பு அப்பன் எட்ரோகன் கிட்ட போய் சரணடைந்து அவன் ஊத்துற கஞ்சியை குடிச்சிக்கிட்டு டமாஸ்கஸ் திண்ணையில் படுத்துக்கிட்டு அங்கே உறங்கி பொழுது போக்கிக்கிட்டு கிடப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். உலகளாவிய பயங்கரவாதத்தை துருக்கி தத்தெடுக்க போவதை அறிந்து அந்த பாசறையிலேயே போய் நாமளும் பங்கெடுத்து பங்கு பிரிப்போம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். லெபனான்லேயும் ஹிஸ்புல்லாக்களின் கசாப்பு கடை தொழில் சரியாகவே ஓட மாட்டேங்குது. அங்குள்ள எலிவலை, அலிவலை அவைகளை வெடி வைத்து தகர்த்து கல்குவாரியாக மாற்றி போட்டானே இந்த இஸ்ரேல். அந்த கல்லை பொறுக்கிட்டு போய் காசால வீடாக கட்ட முடியும்? கட்டுனாலும் நிலைத்து நிற்குமா? மறுபடியும் இஸ்ரேல் இடித்து தள்ளிடுவானே. ஹமாஸ் கழிவுகளையும் கட்டட கழிவுகளோடு கழிவுகளாக வாழ வச்சிட்டானே இந்த ஈரானிய தாடிக்காரன். அவன் ஐநாவையும் இல்லை காசாவின் நிரந்தர சமையல்காரனாக மாற்றி விட்டான். ஹமாஸாக இருந்தால் உணவு லாரிக்கு பின்னாலே ஓடுனா தான் பூவா கிடைக்கும். இல்லை என்றால் பட்டினி கிடந்து சோமாலிய மக்கள் மாதிரி சாக வேண்டியதுதான். ஹாசி ஹமாட் என்ற ஹமாஸ் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய பாலஸ்தீன விடுதலை இத்துடன் முடிந்து போய்விடவில்லை. போராட இப்போ தெம்பு இல்லை, திராணி இல்லை. போரை நிறுத்திவிட்டு நல்லா தின்னு கொளுத்துவிட்டு தினவு எடுத்ததும் மறுபடியும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறார். அதுக்குள்ளே பாலஸ்தீன ஜனத்தொகையை பெருக்கி விட்டு மறுபடியும் போராட வருவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெல்வோம் ஒன்றாக என்று அறிக்கை விட்டுள்ளார். அடைந்தால் சுடுகாடு, இல்லையேல் பாலஸ்தீனம் என்று மாற்றி யோசிக்கிறாங்க. மூளை இல்லாதவன் யோசிக்க ஆரம்பிக்க மாட்டான் என்று நினைத்தீர்களா? இன்னும் 5 வருடம் புலம்பி தீர்ப்போம், அதன் பிறகாவது ஒரு விடியல் வருதா என்று பார்ப்போம். வெற்றி தோல்வி எங்களுக்கு சாதாரணம் அப்பா. நாங்கள் பார்க்காத தோல்வியா? நாங்கள் பார்க்காத வெற்றியா? நாங்கள் கூட்டணி வைக்காத கட்சிகளும் கிடையாது இந்த உலகத்திலேயே. இன்றைய ஆளுங்கட்சி நாளைய எங்களது கூட்டணி கட்சி. அவர்கள் நிச்சயம் எங்களிடம் வருவார்கள். இல்லைன்னா நாங்கள் அவங்க கிட்ட போயிடுவோம். அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா. இதெல்லாம் தெரியாமலாம் நாங்கள் ஹமாஸ் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இங்கு போராட வந்திருக்கோம். அதனால் இஸ்ரேலுடன் பீஸ் டீல் போட நாங்கள் வந்தோம். இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டி அவன் அசந்திருக்கிற நேரமாக பார்த்து அவனோட கழுத்தில் குத்துவோம், அவனுடைய ஜுகுலார் வெயினை கண்டுபிடித்து குத்துவோம், ஹலால் ஓதிவிட்டு கட் பண்ணி விடுவோம். இஸ்லாம் கற்றுத்தந்த பாடத்தை அவனுக்கு கற்றுத்தருவோம், வேற ஒன்றும் இல்லை. ஹமாஸின் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த கத்தாரில் இருந்த தோஹா எங்களது தலைமைச் செயலகத்தை துருக்கிக்கு மாற்றிவிட்டோம். ஈரான் கத்தாரை தாக்க ஆரம்பித்துள்ளதால் எங்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி நாங்கள் அங்கே இருக்க முடியும்? எந்நேரம் வேண்டுமானாலும் கோமினி எங்களை அழைத்து விடுவார் என்ற பயம் இப்போது இருப்பதால் ஜாகையை நாங்கள் மாற்றிவிட்டோம். நாங்கள் யாருக்கெல்லாம் தான் பயப்படுறது? கோமினிக்கு பயப்படுறதா, இல்லை இஸ்ரேல் இராணுவத்துக்கு பயப்படுறதா? உயிர் எங்களுக்கு வெள்ளக்கட்டியாச்சே.
ஈரானுக்கு எல்லா முஸ்லிம் நாடுகளிடையேயும் பகை இருப்பதால் அப்பப்போ மிசைல் விட்ட ஒமானுடன் மட்டும் பேசி பார்ப்போம் என்று தீர்மானித்து பேச்சை ஆரம்பித்தது. தன்மானம் சிறிதும் இல்லாத ஓமான் ஈரானை இரு கரம் நீட்டி வரவேற்றது. மோடி போல கட்டி அணைத்தது. நம்ம 2 பேரும் ஒரு நட்பாக இருந்துக்கிட்டு ஒரு நட்பு ஒப்பந்தம் போடுவோமா அப்படின்னு கேட்டது. ஹார்மஸ் நீரிணையை 2ஆக பிரித்து நமக்குள்ளே பட்டா போட்டுக்கிடுவோம். எந்தெந்த நாட்டு கப்பல் ஈரான் வழியே கடல் வழியாக வரணும், எந்த நாட்டு கப்பல் ஒமான் கடல் வழியாக வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். அதை வெள்ளை அறிக்கையாக நாம் வெளியிட்டு முஸ்லீம் நாடுகளின் வாயை அடப்போம். துருக்கி, பாகிஸ்தான் 2 புதுசாக கண்ட்ரிகள் இன்டி கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கான் பார்த்தீங்களா? அது விளங்காது என்று நமக்கு தெரிவதால் அதை பற்றி நாம் கவலையே பட தேவையில்லை என்று கூறிவிட்டது ஈரான். ஹார்முஸ் நீரிணைக்குள்ளே நுழையும் கப்பல்கள் ஒமான் கடற்கரையை ஒட்டிய கடல் வழியாக உள்ளே போக வேண்டும். எண்ணெய் நிரப்பிக்கொண்டு வெளியேறும் போது கப்பல்கள் ஈரான் கடல் பாதை வழியாக வெளியேற வேண்டும். கொஞ்ச நாளைக்கு டோல்கேட்டு பணம் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். அப்புறமாட்டு இந்திய நெடுஞ்சாலைத்துறை மாதிரி டோல்கேட் போட்டு கொள்ளையடிக்கலாம். ஓகேயா என்று கேட்டுவிட்டு அக்ரிமெண்ட் போட 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்து விட்டது. ஒமான் கையெழுத்து போட்டாகி விட்டது. முஜிதபா தான் இன்னும் போடவில்லை. அவன் எந்த பொந்தில் ஒளிஞ்சிருக்கானோ மகராசன், அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாப்பா. கற்பழித்துக்கிட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்கிற வாத்தியம்மார்கள் மாதிரி எங்கேயோ பதுங்கி இருக்கான். எங்கே போய் பதுங்கியிருக்கான்னு தெரியலையே. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் முஸ்தபா கையெழுத்தை நாமளே போட்டுவிடுவோம். நம்மளே போட்டுவிட வேண்டியதுதான். முஜிதபா கையெழுத்து போட நமக்கா தெரியாது? அப்படி தானே பல சட்டங்களை இயற்றி நாம் வந்திருக்கோம். கையெழுத்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா என்று செக் பண்ணுறதுக்கு ஈரானில் ஃபேக்ட் செக் எல்லாம் கிடையாதப்பா. இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணியே ஒரு மாவாங்கத்துக்கு மேலே ஆகுதே. அதனால தான் நம்ம வயசு பிள்ளைங்க கெட்டு போகாமல் குரானை படிச்சுக்கிட்டு அவங்களோட வழக்கமான இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் நம் இனக்குல வழக்கத்தை மாற்றிக்காத இனமான தன்மான பாரம்பரிய பராக்கிரம அயோக்கிய சிகாமணியான நம்மளை எந்த அக்ரிமெண்ட்டும் கட்டுப்படுத்தாது. அதெல்லாம் சரி, உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு போட்டுட்டீங்க. கப்பல்களை உள்ளே விட அனுமதி கோரி அமெரிக்க கடற்படையுடன் எப்போ அக்ரிமெண்ட் போட போகிறீங்க? அங்கே அவன் விட்டால் தானே நாங்கள் கப்பலை கொண்டுட்டு உள்ளே வர முடியும். இங்கே லெமூரியா கண்ட வாசிகள் கதறல் அதிகமாக கேட்கிறது. இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குமா? நான் இந்த போரை சொன்னேன், அக்க போரை பற்றி அல்ல. இந்த போரை பற்றி நான் சொன்னேன். துபாய், சூடான், கத்தார், சவுதி என்று ஏவுகணைகளை விட்டு நம்ம அரிப்பை அடக்க பார்ப்போம். நமக்கு வந்த படை அடங்காத படையாச்சே, அரிப்பு அடங்காத படையாச்சே. அமெரிக்கா பாகிஸ்தானை இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு நடத்த இனி ஈரானுக்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. ஈரானுக்கு ஆதரவாக உள்ளடி வேலைகள் பாகிஸ்தான் செய்ததை அமெரிக்கா கண்டுபிடித்து விட்டது. அதன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டது. சவுதி, கத்தார், UAE, ஓமான், ஈராக்கு அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை தாக்கி அழிப்பது என்று முடிவாகிவிட்டதால் தேங்காய் விடலை உடச்சி சாமி கும்பிட்டு பூஜையை போட்டாச்சு. ஈரானை ஒட்டி இருக்கும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஈரானை தாக்க சௌரியமாக இருப்பதால் அந்த இராணுவ தளத்தையே முதலில் இயக்கப் போகிறார் ஈரான் அழிப்பு இயக்க தலைவர் ட்ரம்ப். ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா போரில் இறங்கிவிடுமே என்ற கவலை அமெரிக்காவுக்கு இல்லை. உக்ரைன் போரினால் பொருளாதார பின்னடைவு அடைந்த ரஷ்யா இந்த போரில் இறங்க தயங்கும். சீனாவில் இப்போது பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு இருப்பதால் அதை ஈரான் போரில் இறங்க தயக்கத்தை ஏற்படுத்திவிடும். இதெல்லாம் தான் ஸ்டம்பிளிங் பிளாக் டு ஜாயின் த ஈரான் வார். இதிலிருந்து மேல விரும்புகிறது சீனா. போரில் இறங்கி பொருளாதார பின்னடைவை சந்திக்க சீனா விரும்பவில்லை. அப்புறம் இந்தியாக்காரன் முன்னேறிடுவான். இருந்தாலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.